ஆளுநரின் செயலருக்கு உச்சநீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழக்கில் ஆளுநரின் செயலாளருக்கு உச்சநீதிமன்றம் தற்போது சம்மன் அனுப்பியுள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழக்கில் ஆளுநரின் செயலாளருக்கு உச்சநீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழக்கில் ஆளுநரின் செயலாளருக்கு உச்சநீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவினில் வேலை வாங்கி தருவதாக மோசடி தொடர்பான வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக ஆளுநரின் செயலாளருக்கு உச்சநீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த KT ராஜேந்திர பாலாஜி ஆவின் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக 33 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை CBI விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் ராஜேந்திர பாலாஜி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி பங்கஜ் மித்தல் மற்றும் SVN பட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் சார்பில் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு தொடர்பான கோப்புகள் என்பது தமிழக ஆளுநரிடம் இருக்கிறது. அவர் இதுவரை ஒப்புதல் வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதே நிலைதான் இன்றைய தினமும் தொடர்கிறது என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்தவரையில் கோப்புகள் மீது ஆளுநர் ஏன் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை? கடந்த முறை இதேதான் நீங்கள் தெரிவித்தீர்கள். தமிழ்நாடு அரசு தரப்பு இதை மீண்டும் மீண்டும் ஏன் தெரிவிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார்கள். இது தொடர்பாக ஆளுநருடைய செயலர் கருத்துக்களை கேட்க வேண்டியிருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். ஆளுநருடைய செயலர் சார்பில் நீதிமன்றத்தில் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காத பட்சத்தில் ஆளுநருடைய செயலர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஆளுநருடைய செயலர் என்ன கூற விரும்புகிறார் என்று நாங்கள் தெரிய வேண்டியிருக்கிறது. மாநில காவல்துறை விசாரணை நிறைவடைந்த பின்னர் இந்த வழக்கு ஏன் CBI விசாரணைக்கு செல்ல வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஆளுநருடைய செயலாளர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு என்பது வருகின்ற 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பு ஆளுநருக்கு சம்மன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு என்பது 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஆளுநருடைய செயலாளர் வருகின்ற 17ஆம் தேதி ஆஜராக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.